Hello everyone, welcome to Nithilya's Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th Standard English Unit 6ல இருக்கக்கூடிய poem The Comet written by Norman Littleford. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி காமெட் அப்படிங்கிறது வால் நட்சத்திரம். இந்த போம் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்சஸ் மட்டும் மெமரி போயமில் இருக்குது. இதை எழுதினவர் பார்த்திங்கன்னா நார்மன் லிட்டில்ஃபோர்ட். ஸோ போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொயட் பற்றி பார்த்துடலாம். நார்மன் லிட்டில்ஃபோர்ட் 18 May 1889 to 20 May 1947 was an American poet born in Maryland, USA. இவர் வந்து 1889 வருஷம் மே மாதம் 18 பிறக்கிறாரு. 1947 வருஷம் மே மாதம் 20 இறந்து போகிறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், யூஎஸ்ஏ அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மேரிலேண்ட் அப்படிங்கிற பிளேஸில் பிறக்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். இவருடைய ஒர்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைஃப், வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாகவும் அண்ட் நேச்சர், இயற்கை சம்மந்தப்பட்டதாகவும் தான் இருக்கும். His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. இவருடைய போயம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டீப் இன் தாட், சிந்தனைக்குரியதாகவும் இருக்கும். ப்ரொவோக் த ரீடர்ஸ் டு அப்சர்வ் த ஐடியாஸ் பியாண்ட் த யூஷுவல்னா அப்படியே நார்மலாக எப்பயும் போல் இருக்கக்கூடிய அதையும் தாண்டி யோசிக்க வைக்கும். ரீடர்ஸை, வாசகர்களை யோசிக்க தூண்டும். நம்ம நார்மலாக நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயத்த அதை தாண்டி அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தூண்டும். க்ளாசரி. rampaging, going through an area making a lot of noise and causing damage. ஒரு ஏரியாவில், ஒரு இடத்துல ரொம்ப சத்தத்தோட, லாட் ஆஃப் நாய்ஸ், சத்தத்தோட பக்கத்தில் வந்து டேமேஜை ஏற்படுத்திக்கிட்டே போகக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா rampaging அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா an unusual or unexpected event or situation that attracts attention and interest. அதாவது எப்பயும் போல் இல்லாத ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது, அதாவது நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடியது, நம்மளுடைய பார்வைக்கு ஓகே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருக்கிறத ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் காமெட் அப்படின்னா an icy small solar body which when passing close to the sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. ஸோ காமெட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வால் நட்சத்திரம். இது வந்து ஒரு ஐசி, அதாவது கொஞ்சம் பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய, விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஆப்ஜெக்ட்டு. இது வந்து க்ளோசர் டு த சன்னுக்கு, சூரியனுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த வெப்பம் வந்து அதில் படும்போது அந்த பனி உருகும் இல்லையா, அது உருகி இது இந்த காமெட் போக போக அந்த உருகிற துகள்கள் எல்லாமே அப்படியே நிற்கும் இல்லையா அங்கே. ஸோ அதுதான் வந்து வால் மாதிரி தெரியும். இது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். தென் ட்ரெயில் அப்படிங்கிறது a path often made or used for a particular purpose. பாத் அதாவது ஒரு வழி மாதிரி, ஒரு தடம் மாதிரி ஏற்படக்கூடியதை தான் என்னென்னு சொல்கிறோம், ட்ரெயில் அப்படின்னு சொல்கிறோம். குவாக், a sudden violent movement of earth's surface sometimes causing great damage, short form of earthquake. அதாவது நிலநடுக்கம், earthquake தான் குவாக் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். திடீர்னு பூமியில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. ஸோ இந்த போயமில் வந்து பொயட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த காமெட் இதை பார்க்குறது, இந்த காட்சி அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிச்சிருப்பார். அவ்வளோதான் இந்த போயமில். ஸோ இந்த காமெட் என்ன பண்ணுதுன்னா rampaging through the heavens. ஸோ ஹெவன்னா என்னது, சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல ஹெவன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்கையை தான். ஓகே, rampaging through the heavens, அந்த ஸ்டார்ஸு, மற்ற பிளானட்ஸு, இதுக்கு இடையில வந்து அது என்ன பண்ணுது, அப்படியே rampaging, ஒரு நாய்ஸை, ஒரு சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு பக்கத்தில் டேமேஜ்லாம் ஏற்படுத்திட்டு அப்படியே போயிட்டுருக்கு. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட், அது பகலில் ராத்திரி அப்படிலாம் நிற்கிறதில்ல, கண்டினியூஸாக அது வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, rampaging போய்கிட்டே இருக்குது.
a spectacle of a lifetime, a comet in full flight. அந்த காமெட் வந்து அப்படி ஃபுல் ஃப்ளைட் நல்ல ஸ்பீடாக அப்படி போயிட்டுருக்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் நம்ம பார்க்க கிடைக்காத ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்பெக்டக்கிள் இன் லைஃப் டைம், நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த காமெட் வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். செகண்ட் ஸ்டான்ஸா, faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. அப்படி போகக்கூடிய அந்த காமெட் வந்து எதோடு கம்பேர் பண்ணுறாங்க அதோட ஸ்பீட் அப்படின்னா faster than a cheetah. சீட்டானா சிறுத்தை புலி இல்லையா, அதுதான் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சீட்டா. ஸோ நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சீட்டா வந்து ரொம்ப வேகமாக ஓடுமோ அதை விட வேகமாக எது போயிட்டுருக்கு, இந்த காமெட் போகுது. ஃபாஸ்டர் தேன் ஏ சீட்டா, சீட்டாவை விட வேகமாக போகுது. வித் எ டெய்ல் தட் ஸ்மைல்ஸ் லாங், எதோட வாலோட, அது போக போக அந்த வால் மாதிரி நீங்கள் இமேஜில் பார்த்தா தெரியும் இல்லையா. ஸோ அந்த வால் மாதிரி அது கிட்டத்தட்ட மைல் கணக்காக இருக்குது அந்த வால். அந்த வாலோட சீட்டாவை விட வேகமாக ஓடிட்டுருக்கு. பிக்கர் தேன் எ மவுண்டைன், மவுண்டைன்னா மலைகள் இல்லையா. ஸோ மலையை விட உயரமாக பெருசாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. Third stanza, the outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. The outer ice is melting. இது ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ஐசி ஆப்ஜெக்ட்னு சொல்லி, அதாவது பனியால் ஏற்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இது. இது வந்து சூரியன் கிட்ட போகும்போது அது என்னாகும், உருகும் இல்லையா, மெல்ட்டிங். அப்படி மெல்ட் ஆகும்போது அது வந்து அப்படியே ஆவி மாதிரி அப்படியே அந்த பின்னாடி ஆக்சுவலாக அந்த காமெட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அந்த உருக அது எல்லாமே அப்படியே அங்கே நின்றுக்கும், இந்த காமெட் மட்டும் போய்கிட்டே இருக்கும். அண்ட் லீவ்ஸ் எ ட்ரெயில் பிஹைண்ட் இட் ஆஸ் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ். இது அதோடைய கோர்ஸ், அதோடைய வழியில் போய்கிட்டே இருக்கும்போது இதோடைய ட்ரெயில், அதாவது பின்னாடி இதோடைய வால்க்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி விட்டுட்டு இது முன்னாடி என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, அதோடைய பாதையில் அது போய்கிட்டே இருக்குது. If one should come too close to Earth, the atmosphere will shake, with a shock wave reaching to the ground, causing the land to quake. அப்படி வந்துக்கிட்டு இருக்கிற அந்த காமெட் வந்து க்ளோஸ் டு எர்த், பூமிக்கு அருகில் வரும்போது த அட்மாஸ்பியர் வில் ஷேக், இங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வோடவே வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட், அப்படியே அந்த அதிர்வோடவே அது என்ன பண்ணுது, கிரவுண்டு நிலத்தை வந்து சேருது. அப்படி சேரும்போது காசிங் த லேண்ட் டு குவாக், அந்த நிலத்தில் என்ன ஏற்படுது, ஒரு குவாக், ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. அதாவது இந்த காமெட் வந்து அப்படியே ஸ்பீடாக போயிட்டு இருக்கு இல்லையா, அப்படி போயிட்டுருக்கிற காமெட் வந்து பூமி நெருங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் ஒரு அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டே அது அப்படியே வந்து எங்கே வருது, லேண்டுக்கு, நிலத்தில், கிரவுண்டில் வந்து ரீச் ஆகும்போது அந்த லேண்டில் ஒரு குவாக், ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. சயின்டிஸ்ட், அந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த காமெட் வந்து பூமியில் மோதி அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே இந்த மண்ணில் தங்கி இருந்திருக்கும். அந்த மண்ணில் தங்கியிருந்த அந்த கெமிக்கல்ஸ்னால தான் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, ஸ்டார்டட் லைஃப் ஆன் எர்த், இந்த பூமியில் உயிர்கள் தோன்றியிருக்கு, விச் ரிசல்டட் இன் மேன்கைண்ட். அப்படி தோன்றின உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் இப்போது இந்த மனித குலம் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட், அது வந்து மோதி அதன் மூலமாக அந்த கெமிக்கல்ஸ் வந்து அங்கே பரவி இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ் வந்து அங்கேயே தங்கி இருக்கு. குட் ஹவ் ஸ்டார்டட் லைஃப் ஆன் த எர்த், அதுதான் வந்து இந்த பூமியில் உயிர்களை தோற்றுவிச்சிருக்கு. விச் ரிசல்டட் இன் மேன்கைண்ட், அந்த உயிர்கள் தான் கடைசியில் பரிணாம வளர்ச்சியில் மனித குலத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. I cannot say if this is true. I do not know have the right. But I know no better spectacle than a comet in full flight. I cannot say if this is true.
என்னால் உறுதியே சொல்ல முடியாது இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் ஹாவ் த ரைட், அந்த உரிமையும் எனக்கு இல்லை, அந்த ரைட்ஸும் எனக்கு இல்லை. பட் ஐ நோ, ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நோ பெட்டர் ஸ்பெக்டக்கிள் தேன் எ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். இந்த காமெட், இந்த வால் நட்சத்திரம் வேகமாக போகக்கூடியதை பார்க்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெட்டரான ஒரு சீன் ஸ்பெக்டக்கிள் வந்து இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அதாவது இதுதான், இதை விட வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது என்னால் அதுதான் உண்மையானு சொல்ல முடியாது, அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெட்டரான ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட், அதாவது அந்த வால் நட்சத்திரம் வேகமாக போகக்கூடிய அந்த காட்சி போயமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை தான் திருப்பி சொல்கிறாரு. இந்த சீன் தான், அந்த காட்சி தான் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஸ்பெக்டக்கிள், மற்ற எல்லா காட்சியோடவுமே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இது உண்மையானு எனக்கு தெரியாது, அதை சொல்லக்கூடிய ரைட்ஸும் எனக்கு கிடையாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான போயம். அதுவும் 3 ஸ்ட்ரான்ஸாக தான் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயமில் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போயம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். We meet you with the next video. Until then, it's bye from Kaunsalya. Thank you.